ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கிரேவி தனியாக சப்பாத்தி தனியாக செய்ய முடியாத போது சட்டுன்னு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். வெறும் தயிர் பச்சடி இருந்தாலே போதும். காய்கறிகள் சேர்க்கறதால ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பொடியாய் நறுக்கிய முட்டைக்கோஸ் ஒரு 3/4 கப் சேர்த்துக்கங்க. நீங்கள் முட்டைக்கோஸை துருவி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் துருவிய கேரட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய கொத்தமல்லி, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க. சாம்பார் பொடிக்கு பதிலாக மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. முட்டைக்கோஸை துருவி சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி சேர்த்து விடும்போது தண்ணி கொஞ்சம் விட ஆரம்பிக்கும். அதனால் திரும்பவும் தண்ணி சேர்த்து கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு மாவு தண்ணி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனோ இல்லைனா தோசைக்கல்லோ நல்லா சூடானதும் லேசாக எண்ணெய் தெளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி சுடுற மாதிரியே 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். அதனால் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு சுடுற மாதிரியே தோசைக்கல்லை நல்லா சூடாகவே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த பக்கம் திருப்பி விட்டு தேவைப்பட்ட மேலே நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்து வந்ததும் நாம் இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தி கூட வெறும் தயிர் பச்சடி இருந்தாலே போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.